ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2024 to 2025, அதாவது தமிழ் புத்தாண்டில் பொறுத்த வரைக்கும் குரோதி வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதே தமிழ் புத்தாண்டில் தான் மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் நடக்குது. ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த வருடமாவது நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா, வேலை கிடைக்காதா, திருமணம் நடக்குமா, வெளியூர் பயணம் இனிதாக அமையுமா, பிஸ்னஸ் க்ரோத் ஆகுமா, புதிய பிஸ்னஸ், புதிய வேலை போன்ற விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக நடைபெறணும். கல்வியில் நான் மிக உயர்ந்த இடத்துக்கு போகணும், நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், அரசு தேர்வில் வெற்றி பெறணும், எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஜெயமாகணும், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடணும், டாக்டருக்கு படிக்கிறேன், இது எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நம்ம படித்து ஒரு டாக்டராகி மக்கள் சேவையில் ஈடுபடணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்குங்க. விரும்பிய பெண்ணை நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் இந்த வருடத்தில் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலையில் தேக்கம் அடைஞ்சிருக்கு, ஒன்றுமே சரியில்லைங்க, இந்த வருடமாக நல்லா இருக்குமா, வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கிறேன், இது கை கூடுமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் மனதில் போட்டு அழுத்திட்டு இருக்குது. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டில் வெண்பா வேறு மாதிரி இருந்தாலும் வெண்பா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைனஸாக தான் சொல்லுது. என்னென்னா, மழை பொழிவு குறைவு, மக்கள் திருடர்கள் பயம், மக்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிப்பது போன்ற பல நெகட்டிவான விஷயங்கள், அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, சரிங்களா. இந்த 60 தமிழ் புத்தாண்டில் மாறி மாறி வருது இல்லைங்களா. ஸோ சுபகிருது, இந்த மாதிரி 60 புத்தாண்டை பொறுத்த வரைக்கும், 60 தமிழ் வருடங்களை பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அது அப்படியே சைமல்டேனியஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருடத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏற்கனவே கொரோனா பீரியடில் வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதில் வெண்பாலை போட்டிருக்கிற மாதிரியே ஓரளவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எது இப்படி இருப்பினும் நம்ம முயற்சியும் பயிற்சி, கடவுள் நம்பிக்கை, இதன் மூலமாக நம்ம செல்லும் பொழுது நம்ம மழை போல் வந்த துன்பங்கள் யாவும் பனி போல் விலகும். நம்ம எந்த அளவுக்கு அந்த முயற்சிக்காக நல்ல ஒரு பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி என்பது நம்மை தேடி வரும், ஓடி வரும் அப்படிங்கிறது தான். அதை விட பெரிய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி, சரிங்களா. குரு பெயர்ச்சி காலபுருஷ அமைப்பிற்கு 2ஆம் இடம், அதாவது குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம். காலபுருஷத்துக்கு முதல் ராசி அப்படின்னு சொன்னால் நம்ம மேஷம் தான். அதே போல் அது 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. ஸோ இது போவது அப்படிங்கிறது 2ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பார்வைகள், அதாவது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் பரிசுத்தம், கோடான கோடி நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த குடும்ப குரு அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. பொதுவான பலன்கள் தான், சரிங்களா. அதே போல் வீட்டுக்கு இந்த வீடு சம்மந்தமாக அந்த மாதிரி முயற்சிகள் எடுப்பவர்களும் ஓரளவு சக்ஸஸ் ஆகும். அது ஒவ்வொரு ராசியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்மளுடைய நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் புதிய வீடியோக்கள், பயிற்சி வீடியோக்கள், டிரான்சிஸ்ட் வீடியோக்கள் நிறைய நம்ம போடுறோம். நல்ல ஒரு டிப்ஸு இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அது உடனுக்குடன் உங்களுக்கு வரும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவுகளுக்கு இதை பகிருங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரோதி தமிழ் புத்தாண்டு 2024 to 2025
மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்குதுங்க. சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷம் ராசியிலேருந்து ரிஷபம் மனைக்கு இடப்பெயர்ச்சி. சனி பகவான் கும்பம் ராசிக்கு பயணம். குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்? இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு மே 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு அமர்றாருங்க. இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் குரு பயணம் செய்கிறார். குரு பகவான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பரிசுத்தம், கோடானு கோடி நன்மைகள் பெறும். குரு பார்க்க கோடி நன்மை இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இந்த குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடு, 10ஆம் இடம், 12ஆம் இடம் மீது விழுவுறதுனால யோகங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்ல அது மிக இல்லை. குரு டிராவல் பண்றது இந்த குரோதி தமிழ் ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் தான் பயணம் செய்கிறார். சுகஸ்தான குரு சுகமும் கிடைக்கும், சந்தோஷமும் அதிகரிக்கும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க, உடல் ஆரோக்கியம் அழகாக இருக்கும். ஆனால் குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் உடல்நிலையில் சற்று கண்ணும் கருத்தும் கவனமாகவும் இருக்கணும். சிறிதாக உடல்நிலை கோளாறு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவ பிரிகாஷன் எடுக்கணும். வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கும். வேலை செய்யும் இடத்துல நல்ல ஒரு புகழ், கௌரவம், அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை எல்லாம் கூடுங்க. குரு பகவான் கேந்திரத்தில் இருக்கிறதுனால மாற்றங்களும் இருக்கும், நன்மைகளும் இருக்கும், முன்னேற்றங்களும் இருக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கும் யோகமும் இருக்கு. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு உங்களுக்கு தீமை செய்தவர்கள், உங்களுக்கு பண மோசடி செய்தவர்கள், உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினவங்க அல்லது பணம் இழந்து நிற்கதியா நின்ன உங்களுக்கு இந்த காலத்தில் யோகங்கள் தேடி வரும், ஓடி வரும், நாடி வரும் காலம். கடனாக கொடுத்த பணம், விரயமாக சென்ற பணம் எல்லாமே உங்கள் கைக்கு கிடைக்குங்க. உங்கள் தொழில் முன்னேற்றம் அடையும். தொழில ஒன்றுமே இல்லைங்க, தொழிலில் 0% லெவலில் தான் போயிட்டு இருக்குங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய முயற்சிகளாக அதை தூக்கி நிறுத்தி லாபம் வரும் மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த குருவின் பார்வை சூப்பராக இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பும் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களில் தவிர்ப்பது நல்லது. இதுவரை தடையாகி போன லாபங்கள், நன்மைகள் எல்லாமே வந்து சேரும். நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கிற அமைப்பு, பதவி யோகம், உயர் பதவி, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல மனதிலையும் உள்ளத்திலையும் உடல்லையும் உற்சாகத்தை கொண்டு வரும். 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையினால நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல தொழில் அமையும், ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றங்கள், விரும்பிய இடமாற்றங்கள், சம்பள உயர்வு, புதிய தொழில் தொடங்க வருகிறது, நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னா சொல்லிட்டு போகலாம். அதே சமயம் 12ஆம் பாவத்தையும் பார்க்கறதுனால விரயமும் இருக்கும். இது வரைக்கும் ஏதோ கெட்ட கனவுங்க, ஏதோ நினைச்சிட்ட சிந்தனை, கடன் பிரச்சனை, அது இதெல்லாம் நினச்சி தூக்கமே இல்லைங்கிறவங்கள நல்லா அழகாக உட்காந்து படுத்து தூங்குற அமைப்பு சூப்பராக இருக்க போகுது. இதுவரை தடைப்பட்ட காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாம் இனிதே தடையின்றி நடைபெறும் வாய்ப்புகள். வண்டி, வாகனங்கள், இதனால விரைய செலவுகளும் கொஞ்சம் இருக்கு. அதனால கூடியமான வரைக்கும் எதையும் பொறுப்போடு, ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்து கொள்வது, ஒழுக்கமான கட்டமைப்போடு நடந்து கொள்வது போன்ற விஷயங்களை நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த விரைய செலவுகள் குறையும். குரோதி ஆண்டு முழுவதும் கும்பம் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால இது 7 சனியில ஜென்மச்சனி காலமாக இருக்குங்க. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சங்கடங்கள் இருந்தாலும் சுப காரியங்கள் நடைபெறுதில் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தான் செய்யணுங்க. ஒரு பெரிய ஒரு போராடி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த தடைகளும் தாமதங்களும் உண்டாகும். அதை மீறி அதை நீங்கள் வெற்றிகள் காண்பீங்க. அதே நேரத்தில் சனி பகவான் சசமகா யோகத்தையும் கொடுக்க போறாரு. பண வருமானம் அதிகரிக்கும், பதவி யோகம் தேடி வரும், ஓடி வரும், சொத்துக்கள் வாங்குவீங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். வேலையை விட்டுறலாமா, வேறு வேலை பார்க்கலாமா அப்படிங்கிற நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேண்டாம். இருக்கிற வேலையில் அப்படி இருக்கிறது பெட்டர்.
வேலையில் இருந்துக்கிட்டே வேறு வேலை கிடைச்ச பின்னாடி நீங்கள் மாறுவது சிறப்பு. இந்த ஆண்டின் இறுதியில் சனி பகவான் உங்கள் 2ஆம் வீட்டிற்கு செல்றதுனால தலையில் இருந்த பாரம் இறங்கிடுது. ஏன்னா பாதச்சனியாக போயிடுது இல்லையா. குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல, கேது பகவான் உங்கள் ஆயுள் ஸ்தானத்திலையும் இருக்கிறாரு. ஸோ இது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். பண வருமானம் வந்தாலும் செலவுகளும் இருக்குங்க. செலவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. இடமாற்றங்கள் இருக்குங்க. தொழிலில் ஒரு மாற்றங்களை கொண்டு வருவீங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த கொடுக்கல் வாங்கல், பொருளாதார விஷயங்கள், பண விஷயங்கள், யாருக்கும் ஜாமீன் போடுறது, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் வேண்டாம். பேசும் வார்த்தைகளில் கடுமையை வெளிப்படுத்தாதீங்க. பேசுறதுனால பிரச்சனைகள் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகளை இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.